முனிவர் ஒருவர் ஒவ்வொரு வீடாக தானியங்களை தானமாக பெற்றுக் கொண்டு வந்தார். முதல் வீட்டில் இருந்த பெண்மணி தன் மகளை அழைத்து அவள் கைகளால் தானியங்களை தானமாக கொடுத்தாள். இரண்டாவது வீட்டில் இருந்த பெண்மணியும் தன் மகளின் கைகளால் தானியங்களை தானமாக கொடுத்தாள். இவர்களின் புண்ணியங்களை கணக்கில் வைத்துக் கொள் இறைவா என்றபடி முனிவர் அங்கிருந்து சென்றார். காலங்கள் கடந்தன. இரண்டு பெண்மணிகளும் இறந்து மேலோகம் செல்ல முதல் வீட்டு பெண்மணியை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது வீட்டு பெண்மணியை நரகத்திற்கும் அனுப்பும்படி யமதர்மன் உத்தரவிட்டார். நானும் அந்த பெண்ணை போலவே தானியங்களை தர்மம் செய்தேனே, எனக்கு மட்டும் ஏன் நரகம் என்று முறையிட்டாள். அந்த பெண் தன் மகளுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் என்று மகளின் கைகளால் தானியங்களை தர்மம் செய்தாள். ஆனால் நீ உன் கைகளால் தானியங்களை தந்தால் அதிகமாக தர வேண்டும் என்று மகளின் கைகளால் தர்மம் செய்ய வைத்தாய். இங்கு தர்மங்கள் ஒன்றாக இருந்தாலும் எண்ணங்கள் வேறு வேறு. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களின் புண்ணியங்களை முடிவு செய்யும் என்று யமதர்மன் கூற அந்த பெண் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள்.